ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீர்காழியில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அவர் எல்லா நோய்களும் தீர்த்து வைப்பாருன்னு இருக்குது. ஸோ அங்கே போக முடியாதவங்க நம்ம சென்னை அருகாமையில் இருக்க பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போகலாம். ஸோ அதனோட தல வரலாறு, அந்த கோயில் அமைப்பு பற்றி நான் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த கோவிலோட இறைவன் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன், அம்பாள் தையல் நாயகி, ஊர் பார்த்திங்கன்னா பூவிருந்தவல்லி, சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். ஸோ இது ஒரு செவ்வாய் பரிகார தலமாக விளங்குது. சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் செவ்வாய் தலமாக இது விளங்குது. ஸோ கருவறையின் வலது புறத்தில் விக்னேஸ்வரரும், இடது பக்கத்தில் தாலிப்பனையின் மரம் அங்கே இருக்குது. சிவரூபமும் சிறிய லிங்கமும் காணப்படுகிறது. அங்கரனின் பாத தரிசனம் இந்த கோவிலில் கிடைக்கிறது. அப்புறம் மேலும் முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த சிவசக்கரம், ஸ்ரீ சக்கரம், சண்முக சக்கரம் ஆகியவற்றை இந்த கோயிலில் காணலாம். ஸோ செவ்வாய் தோறும் ராகு கால வேளையில் இங்கு உள்ள அங்கரன் மற்றும் விஷ்ணு துர்கை ஆகியோருக்கு தீபம் ஏற்றி செவ்வாய் பரிகாரம் செய்கிறார்கள். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருட பழமை வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயிலை யாரால் கட்டப்பட்டதுன்னா, சோழர்கள் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் பார்த்தோன்னா அங்கரன். ஸோ அங்கரன் பற்றி முக்கியமான தகவல் பார்த்தோன்னா, ஈஸ்வரன் தவம் இருந்த போது அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து விழுந்த நீர் பூமியில் விழ அதிலிருந்து உதித்தவர் அங்கரன். இதனால் இவரை பூமி புத்திரன், பௌனம் என்று அழைக்கப்படுகிறது. இவரை வணங்கினால் வீடு மற்றும் பூமி பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனால் மகேஸ்வரன் கோபத்துக்கு ஆளாக அங்கரன் மண்ணுலகிற்கு இத்தலத்தில் பனைமரம் ஒன்றின் கீழ் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜித்து வந்தார். சிவன் ரிஷப வாகனத்தில் தோன்றி குஷ்டரோகியாக நோயிலிருந்த அங்கரனை விடுவித்தார். அங்கரன் இறைவனிடம் இங்கு வணங்குபவர்களை பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து விடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஸோ இதுதான் முக்கிய தகவலாக இந்த கோயிலோட தலப்புராணம் இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, பூவிருந்தமல்லி பேருந்து நிலையத்திலேருந்து எதிர்ப்புறத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு வரதராஜ பெருமாள் கோயில், திருக்கட்சி நம்பி வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே இந்த வைத்தீஸ்வரன் கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பரிகாரம் தேண்டி, நம்ம சில பேர் நோய்கள் வேணுன்றது குணமாகணும்னு வேண்டி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு சில குணப்படுத்துறதுலாம் உண்டு. ஸோ அங்கே போக முடியாதுங்க, இந்த வைத்தீஸ்வரன் சென்னை மிக அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வணங்கிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.